வெல்கம் டு டிராவல் வித் நந்தினி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சித்தூரில் நடக்கிற கங்கம்மா ஜாத்திரை பற்றி தான். எப்படி திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபமும், அதே மாதிரி மதுரையில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் மாதிரி தான் சித்தூரில் பார்த்தீங்கன்னா கங்கம்மா ஜாத்திரை ரொம்ப விசேஷமானது. இந்த ஜாத்திரை பார்த்தீங்கன்னா 350 வருஷமாக பண்ணிகிட்டே வந்துன்னு இருக்கிறாங்க. இந்த ஜாத்திரை எப்படி ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 350 வருஷத்துக்கு முன்னால் சித்தூரில் கொடிய நோய் இருந்துச்சு. அப்போ ஜனங்கள்லாம் சேர்ந்து இந்த ஊரை சுத்தம் பண்ணதுக்காக மஞ்சளும் வேப்பிலையை வச்சு சுத்தம் பண்ணுவாங்க. அப்போது இந்த கங்கம்மா உட்கார வச்சு அன்னைக்குலேருந்து கங்கம்மா ஜாத்திரை பண்ண ஆரம்பித்தாங்க. ஜாத்திரை ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற காவல் தெய்வத்தாண்ட போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்து இந்த ஜாத்திரையை ஆரம்பிக்கிறாங்க. ஊரில் சாட்டுன்றது நடக்கும். அது மே 14 நடக்கும். சாட்டுன்றது என்னான்னு பார்த்தீங்கன்னா, உள்ளூரில் இருக்கிறவங்க யாரும் வெளியூரில் போய் தங்க மாட்டாங்க. வெளியூரில் இருக்கிறவங்கெல்லாம் உள்ளூர்லேயும் தங்க மாட்டாங்க. அப்படியே தங்கிட்டாலும் ஜாத்திரை பார்த்துட்டு தான் அவங்க போகணும். மே 17, 19 பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பொன்னியம்மன் கோயிலில் பொங்கல் வச்சு கும்பிட்றது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி கங்கம்மா ஜாத்திரை பார்த்தீங்கன்னா மே 21, 22 வருது. கங்கம்மாவை பார்த்தீங்கன்னா 21 பூஜை பண்ணுவாங்க. அப்போ அந்த முகத்தரையை எடுக்குவாங்க. அப்போ இருக்கிற வைப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 1,00,000 பேர் அந்த 4:30, 5 மணிக்கே அவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. இதை ஏன் நான் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக சொல்கிறேன்னா, நான் பிறந்தது அந்த ஊரில் தான். அதனால் இந்த கங்கம்மாவை வருஷம் பார்க்குறனால எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள். இங்கே அம்மனுக்கு பிரசாதம் என்னான்னு பார்த்தீங்கன்னா கூழ். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டிலேருந்து கூழ் எடுத்துன்னு வந்து அம்மன் முன்னால் ஒரு இரும்பு பேரல் இருக்கும், அங்கே ஊற்றுவாங்க. அதே மாதிரி சாயந்தரம் பார்த்தீங்கன்னா கும்பம் கொட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு, முட்டை, கீரை பொரியல், பிடி கொழக்கட்டை, மாவிளக்கெல்லாம் வீட்டிலேருந்தே எடுத்துன்னு வந்து இங்கே அம்மனுக்கு கொடுக்குவாங்க. இங்கே சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னா கரும்புளி, செம்புளி எல்லாம் வச்சுக்கின்னு ரொம்ப சந்தோஷமாக அம்மனை பார்த்துட்டு போவாங்க. வேப்ப இலையால் ட்ரெஸ்ஸு மாதிரி பசங்களுக்கு போட்டு இட்டுன்னு வந்து அம்மன் கிட்ட காமிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு எல்லாரும் மாலை, தேங்காயெல்லாம் உடைப்பாங்க பிரார்த்தனை பண்ணிக்கின்னு. இந்த கங்கம்மா ஜாத்திரை பார்த்தீங்கன்னா 2 நாள் நடக்கும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கூழ் ஊற்றி கும்பம் போடுவாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வெளியூர் ஆளுங்க எல்லாம் பார்ப்பாங்க. இந்த சித்தூர் பார்த்தீங்கன்னா இப்படி பெங்களூருக்கும் சென்னைக்கும் நடுவில் இருக்கிறனால எல்லா ஊர் ஆளுங்களும் இந்த ஜாத்திரையை பார்க்கறது ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. சித்தூரில் பார்த்தீங்கன்னா நிறைய கங்கம்மாங்க வைக்குவாங்க. அதில் மெயின் பார்த்தீங்கன்னா நடுவீதி கங்கம்மான்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொங்காரெட்டிப்பள்ளி, கிரிம்ஸ்பேட்டு, சந்தப்பேட்டை, கட்டமஞ்சி, முர்க்கம்பேட்டு, தொட்டப்பள்ளி, இன்னும் நிறைய இடத்துலையும் இந்த மாதிரி கங்கம்மாவை அதே நாளில் வைக்குவாங்க. இந்த அம்மனுடைய சக்தி பார்த்தீங்கன்னா வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த கங்கம்மாவை வைக்குவாங்க. அடுத்த கங்கம்மா எப்போ வரும்னு நாங்கள் எல்லாம் காத்துன்னு இருக்கோம். சித்தூரில் இருக்கிற ஜனங்களை தவிர வெளியூர்லேருந்து யாராவது கங்கம்மா ஜாத்திரை பார்த்துருந்தா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్. என்னுடைய தமிழ் సబ్స్క్రైబర్స్కి, నా తెలుగు సబ్స్క్రైబర్స్కి మన ఊరు గంగమ్మ వస్తున్నారు. చాలా ఆనందంగా ఉంది. ఈ వీడియోని మీ ఫ్రెండ్స్ అండ్ ఫ్యామిలీకి షేర్ చేయండి. థ్యాంక్ యూ సో మచ్.